இப்ப யாராவது வரட்டமே வந்து எப்படிங்க 10,000 ரூபா கொடுப்பீங்க, கடன் வராதா அப்படின்னா நீயா கட்ட போற, கவர்மெண்ட் தானே, உனக்கு என்ன வந்தது அப்படின்னு திருப்பி கேளுங்க. இப்போ காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுன்னா என்ன நடக்கும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். முதல்ல நாட்டுக்கே அவங்க நல்லது பண்ண மாட்டாங்க. அவங்க ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் இருந்தாலும் சரி நாட்டுக்கு எதிராக தான் அவங்க கருத்து சொல்லின்னு இருக்கிறாங்க, ஆக்ஷன் பண்ணின்னு இருக்கிறாங்க. வேற பாஜக அப்படின் போது நாட்டுக்கு விரோதமா எதுவும் செய்ய மாட்டாங்க. முதல்ல அதுல நம்ம நம்பிக்கையோட இருக்கலாம். ஸோ அதனால ஏஐ வந்தா வேலை போயிடும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம ஃபேக்ட் செக்கர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்கல்ல, அந்த மாதிரி ஏஐ செக்கர்ஸ் இனிமேல் நிறைய பேர் வருவாங்க. இது என்னென்னலாம் டுபாகூர் விடுது அப்படின்னு மனுஷன் மாதிரியே டுபாகூர் விட ஆரம்பிச்சிச்சுப்பா. அதுவும் நீ யார் யாருக்கெல்லாம் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்த, யார் யாருக்கெல்லாம் சொல்லு விட்டு நீ சேட் பண்ணன்றதெல்லாம் மெட்டால இருக்கும். உன் போனை ஒன்னா நீ உடச்சு போடலாம், அது அப்படியே இருக்கும். உன்னுடைய நம்பர் தெரிஞ்சிருச்சு, உன்னுடைய யூசர் ஐடி தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. அண்ணன் மார்க் சக்கரபக்கு அப்படியே கொத்தா கொண்டு குத்துருவாரு. என்ன நடக்க போதோ தெரியல, விடுங்க. ஐபிஎல் ஆரம்பிக்கும் போது, இந்தியன் பொலிட்டிக்கல் லீகும் ஆரம்பிக்க போது, ஒன்னு பயங்கர டஃப் காம்படிஷன் கொடுக்க போறாங்க. இதை பாக்குறதா அதை பாக்குறதான்னு தெரியாம முழிக்க போறோம். நம்ம நாங்க உங்களுக்கு என்ன செய்ய போறோம், நான் உங்களுக்காக என்ன பண்ண போறேன், என்ன ஃபீல் பண்றேன், நீங்க என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், இதை சொல்றதுக்கு எழுதி வச்ச பேப்பர் என்ன இப்படியே பேசி நிற்கிறாரு. இதை போய் ஒரு ஸ்பீச், இதை பத்தி உங்க கருத்து என்னன்னு கேட்டு நீங்க என்ன அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சிட்டு இதை கேள்வி கேட்கறீங்கன்னு நினைக்கிறேன். அகிலேஷ் யாதவே வந்து காரி துப்பிக்கிறாரு. என்ன இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க, அவங்க கட்சியில் இருக்கவங்களே காரி துப்பியிருக்காங்க. இது வந்து ஒரு உலகளாவிய குளோபல் ஈவெண்ட். இந்த இடத்துல இந்த மாதிரி அசிங்கம் பண்றதா அப்படின்னு இந்தியாவை அசிங்கப்படுத்தணும் அப்படின்றது காங்கிரஸுக்கும் முக்கியமா ராகுல் காந்தி அவர்களுக்கும் இருக்கின்ற ஒரே நோக்கம். அவங்க அப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க. கூட இருக்கவங்களே காரி துப்பி நிற்கிறாங்க. அப்படி அவங்க கலப்பட மாட்டாங்க. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர், அரசியல் ஞானி, அரசியல் சக்கரவர்த்தி, த டெய்லி பஞ்ச் சேனலுடைய ஓனரான அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம். என்ன திடீர்னு ஓனர் கிணறுலாம் போட்டு இது பண்ணி நிற்கிறீங்க? சரி ஓட்டுங்க. ஆமா சார், அது சொல்ல ஒரு கெத்து இல்லை. ஆஹா சரி சார். இப்போ ஸ்டாலின் சரி சார் சார் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திடீர்னு இப்போ ஜெயலலிதா அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு விட்டுருக்காரு. அதாவது 10,000 ரூபாய் குடும்பங்களுக்கு, அது எந்த குடும்பங்கள், ரேஷன் கார்டு உள்ள குடும்பங்களா இல்லை தகுதி உள்ள குடும்பங்களா, அதை பின்னாடி அறிவிப்பாங்களான்னு தெரியல, 10,000 ரூபா கொடுக்குறோன்னு சொல்லிடுறாரு. அதுவும் கருணை தொகையாக. என்ன ரீசன், எதனால சார்? பைகாரில் அங்கே அடித்த மாதிரி இங்கே அடிக்கிறதுக்கு ஐடியாவா? இல்லை என்னப்பா 10,000 ரூபா? நம்ம சாமானியர் நாகராஜ் கேட்டாரு. எனக்கு ஓட்டு போட்டு என்ன சிஎம் ஆகுங்க, மாசம் 1 லட்சம் குடும்பத்தை லட்சாதிபதி ஆக்குறேன் அப்படின்னு. எப்படி மாசம் 1 லட்சம் குடும்பம் ₹1,00,000 கொடுக்குறேன். அப்போ 5 வருஷத்துல 60 லட்சம் குடும்பங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ₹1,00,000 வருது. அப்போ 60 லட்சம் குடும்பம் போது 2.5 கோடி ரேஷன் கார்டு இருக்குதுப்பா. அதுல 60 அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 24, ஓகே, ரவுண்டா ஒரு 25% வச்சுப்போமே. தமிழ்நாட்டில் வந்து அந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்கள், கஷ்டப்படுறவர்கள் அப்படின்னு 25% இருப்பாங்கல்ல. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ₹1,00,000 வச்சா என்ன பண்ணுவாங்க? புதுசா ஒரு கடை போடலாம், ஒரு தொழில் தொடங்கலாம், இல்லைன்னா வந்து இருக்கிற கடனை அடைச்சிட்டு நிம்மதியா இருக்கலாம், அந்த கந்து வட்டி வாங்கினதெல்லாம் கட்சி கட்டிடலாம். இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குதுல்ல. அப்படியே அசந்து போயிட்டா, சார் எப்படி சார் கொடுக்க முடியும் அப்படின்னு. அதெல்லாம் கொடுக்க முடியும். 1 கோடி ரூபாய்க்கு 1000 ரூபா கொடுங்க, அதை அப்படியே இந்த பக்கம் 2 சைபர் தூக்கி அந்த பக்கம் போட்டிங்கன்னா வந்துடும் பாரு அப்படின்னு. எல்லாம் அவ்வளோதான். 1 லட்சம் குடும்பத்துக்கு ₹1,00,000 கொடுக்கறதும் ஒன்று தான், 1 கோடி பேருக்கு 1000 ரூபா கொடுக்கறதும் ஒன்று தான். அப்போ நான் ₹1,00,000 கொடுப்பேன்னு ஓட்டு போடுவீங்களா? நல்லா இருக்குல்ல இந்த ஐடியா. இதுக்காகவாவது ஒரு கட்சியை ரெஜிஸ்டர் பண்றோம், தட்டி தூக்குறோம். சார் இப்போ திடீர்னு இப்போ 10,000 ரூபா அறிவிச்சா ஏற்கனவே வந்து 10 லட்சம் கோடி கடனில் இருக்குது. மேற்கொண்டு கடனாளியாவது சார் தமிழ்நாடு ஆகிட்டு போவோம். தம்பி, நம்மள மாதிரி 1000 10,000 இல்ல ஒரு சில லட்சங்கள் கடன் வச்சுட்டு இருக்க வரைக்கும் தான் வந்து ஐயோ இஎம்ஐ கட்டலன்னா வந்துருவாங்களேன்னு பயப்படணும். கடன் தொகை அதிகமாயிடுச்சின்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் கடன் குத்தமும் தான் கவலை பண்ணோம். புரியுதா? இப்பெல்லாம் வந்து 10,000 கோடி 18,000 கோடி கடன் வாங்கினவங்க எல்லாம் அவங்க சந்தோஷமா இருக்காங்க. கடன் கொடுத்த பேங்க் தான் வந்து நொந்து நூலாகி நிக்குது. இப்போ ஒரு வழியா அந்த கடனை கூட ரெக்கவர் பண்ணிட்டோம் வட்டியோட அப்படின்னு பினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. அதனால என்னப்பா, ஸ்டேட் கவர்மெண்ட் தானே கடன் வாங்குது, நீயா கட்ட போற? இப்ப அவங்க சொன்ன டயலாக நாமளே எடுத்து போடணும். இப்ப யாராவது வரட்டமே வந்து எப்படிங்க 10,000 ரூபா கொடுப்பீங்க, கடன் வராதா அப்படின்னா நீயா கட்ட போற, கவர்மெண்ட் தானே, உனக்கு என்ன வந்தது அப்படின்னு திருப்பி கேளுங்க. கரெக்டு தான் சார். பட் இருந்தாலுமே வந்து கடன் கட்ட முடியலன்னா இந்த பால் விலை ஏற்று, இங்கே பஸ்ஸு கட்டணத்தை ஏற்று, அப்படிதான் சார் ஏற்றி விட்டு நம்ம தலையில குட்டிடுறாங்க.
வேற வழி இல்லைங்க. இதை நான் ஏற்கனவே ஒரு தடவை பதில் சொல்லியிருக்கேன். இப்போ பாஜக கொடுக்குறாங்களே, இப்போ பீகார்ல கொடுக்கும்போது கரெக்டுங்க. இப்போ காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுன்னா என்ன நடக்கும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். முதல்ல நாட்டுக்கே அவங்க நல்லது பண்ண மாட்டாங்க. அவங்க ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் இருந்தாலும் சரி நாட்டுக்கு எதிராக தான் அவங்க கருத்து சொல்லி நிற்கிறாங்க, ஆக்ஷன் பண்ணி நிற்கிறாங்க. வேற பாஜக அப்படின் போது நாட்டுக்கு விரோதமா எதுவும் செய்ய மாட்டாங்க. முதல்ல அதுல நம்ம நம்பிக்கையோட இருக்கலாம். அடுத்தது தொழிலுக்கு ஊக்குவிப்பு கொடுக்குறாங்க, தொழில் நிறைய வருது, அதனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கொண்டு வராங்க. இப்போ ஊபியிலலாம் எடுத்துக்கோங்க, என்னமா ரோடா இருக்கட்டும், ஹைவே ஆகட்டும், எக்ஸ்பிரஸ் வே ஆகட்டும், இப்போ அந்த மீரட்லேருந்து இதுக்கு புதுசா அந்த ஒரு பிஆர்டிஎஸ்னு ஒன்று விட்டுக்கிறாங்க. அதுக்கு டெல்லி சைட்லேருந்து அவங்க ஷேரை கொடுக்க மாட்டோம்னு சொல்லி, அப்புறம் கோர்ட்லேருந்து கூப்பிட்டு என்ன விளம்பரத்துக்கு இத்தனை கோடி செலவு பண்ணிருங்க, இதுக்கு உங்க ஷேரை கொடுக்க முடியாதா, எல்லாத்தையும் இப்ப கேட்கணுமா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க ஷேரை கொடுத்தாங்க டெல்லி கவர்மெண்ட், அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கும்போது. அந்த மாதிரி பண்ணாலே ஜனங்க தானா எனக்கு வேலை கட்சிச்சு, நான் எதுக்கு இது போனோம் அப்படின்வாங்க. இப்போ இந்த +2 முடிச்சவங்களுக்கு 1000 ரூபா, டிகிரி முடிச்சவங்களுக்கு 2000 ரூபா அப்படின்னு. இன்னைக்கு இந்த கல்வி கடன் தள்ளுபடின்னு வேற ஒன்று சொன்னாங்க ஏற்கனவே. யோசிச்சு பாருங்களேன், நீங்க ஒரு டிகிரி படிக்கிறீங்க, இன்ஜினியரிங் டிகிரியே படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, கடன் வாங்கி படிக்கிறீங்க, படிச்சு முடிச்ச பிறகு அது ஏதோ ஒரு மொரட்டோரியம் பீரியட் இருக்கு, அதுக்குள்ள வேலை கிடைச்சதுக்குள்ள விச்சவரி செயலியர் அப்படின்னு வச்சிருக்காங்க, அதுல இருந்து நீங்க உங்க கடனை கட்டணும். உங்களால கட்ட முடியல, தள்ளுபடி செய்ய வேண்டிய நிலைமை அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம், உங்களுக்கு வேலை கிடைக்கலன்னு அர்த்தம். ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் இன்ஜினியர் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் வெளில வராங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த 1 லட்சம் இன்ஜினியருக்கும் வேலை கிடைக்கிறதுக்கு நாம என்ன பண்ணோம்? அதை நாம பண்ணோம்னாலே இந்த கல்வி கடனை தள்ளுபடி பண்ண வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அவனுக்கு வேலை கிடைச்சிச்சுன்னா அந்த கடனும் தள்ளுபடி பண்ண வேண்டாம், அந்த பணமும் உங்களுக்கு திரும்பி வந்துடுது. அப்படி நீங்க பண்ணல, அவனுக்கு வேலை கிடைக்க வழி பண்ணலன்னு வச்சுக்காங்க, கல்வி கடனை தள்ளுபடி பண்ணணும். அது ஒரு பெரிய சுமையா? அதுக்கப்புறம் மாசம் 2000 ரூபா கொடுக்கணும், அது ஒரு பெரிய சுமையா? எப்ப இதெல்லாம் நீங்க தீர்த்து முடிக்கிறது? அப்போ வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். எல்லாருக்குமே என்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு வேலை மாதிரி அப்படின்னா கரெக்டுங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. இன்னைக்கு என்ஜினியரிங் படிச்சவங்க என்னென்ன வேலை பார்க்குறாங்க, போதா குறைக்கு இந்த ஏஐன்னு ஒரு பூதம் வேற கிளப்பி விட்டுனுக்குறாங்க. ஆனா அது நிஜமாவே பூதம் தான். எல்லாரும் ஏஐ வந்துச்சுன்னா இந்த வேலையெல்லாம் கிடையாது அப்படின்னு கிளப்பி விட்டுனுக்குறாங்க. தெரியுமா இந்த ஏஐ எவ்வளோ கூத்து பண்ணுதுன்னு நான் சொல்லவா? இப்போ கோர்ட்லேயே சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஏஐயில் டிராஃப்டிங் ரெடி பண்ணி இது பண்ணிட்டாங்க. அங்கே போனால் அது அந்த என்னென்ன கேஸ்லாம் அப்படின்லாம் சைட்டேஷன் காமிக்குது. அந்த மாதிரி ஒன்றுமே இல்லையா? எங்கேந்திரா எடுத்தீங்கன்னா அது பாட்டுக்கு அடிச்சு விடுது. நமக்கு மட்டும்தான் கற்பனை வருமா? ஏஐக்கும் வருது. நானே நிறைய டீல் பண்ணியிருக்கேன். ஏஐலேருந்து ஏதாவது ஒரு விஷயம் எடுக்கிறோம் அப்படின்னா அது பாட்டுக்கு சொல்லிக்கினே இருக்கும். திடீர்னு உன்னை கண்டுபிடிச்சிட்டு என்ன இது அப்படின்னா, ஓ சாரி அது இல்லை அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்கும். ஸோ நம்ம உஷாராக இருக்கணும். அதே மாதிரி தான் ஒருத்தர் சொன்னார், இன்கம் டேக்ஸில் ஏதோ ஒரு நோட்டீஸ் வந்தது அப்படின்னு சொன்ன உடனே இவர் ஆடிட்டர் கிட்ட போகாமல், அவர் ஆடிட்டர் கிட்ட போகாமல் என்ன பண்ணுறாரு, ஏதோ ஒரு ஏஐ டூல் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இது மாதிரி நோட்டீஸ் வந்துக்குது, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ன உடனே அது உடனே டக்கு டக்குன்னு இந்த செக்ஷன் அந்த செக்ஷன் அப்படி இப்படின்னு போட்டு ஒரு ரிப்ளை செட் பண்ணி கொடுத்துச்சுப்பா. இவரும் அமிச்சிட்டாரு. அங்கே கேட்குறாங்களாம், இது என்ன செக்ஷனு, இது என்னன்னு தெரியுமா, அதுக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா, இது என்ன கேஸ்ல கோட் பண்ணிக்கிறீங்க, அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது அப்படின்னு. அப்புறம் போய் பார்த்தா ஏஐ அடிச்சு விட்டுருக்குது. ஸோ அதனால ஏஐ வந்தா வேலை போயிடும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம ஃபேக்ட் செக்கர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்கல்ல, அந்த மாதிரி ஏஐ செக்கர்ஸ் இனிமேல் நிறைய பேர் வருவாங்க. இது என்னென்னலாம் டுபாகூர் விடுது அப்படின்னு மனுஷன் மாதிரியே டுபாகூர் விட ஆரம்பிச்சிச்சுப்பா அதுவும். அதனால அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வேலைகள், ஏதோ ஒரு வேலை, இன்னைக்கு என்ஜினியரிங் படிச்சவங்க என்னென்ன வேலையோ பார்த்து நிற்கிறாங்க. ஸோ ஒரு வேலை, ஒரு நிரந்தர சம்பளம் அப்படின்ற மாதிரி உருவாக்கினா மட்டும்தான் இதெல்லாம் சரி கட்ட முடியும். அப்படி இல்லைன்னா நீங்க சொல்ல மாதிரி பால் விலையை ஏற்றலாமா, அதை ஏற்றலாமா. இப்போ பால் விலையை ஏற்றாம இருந்தா அங்க இருக்கிற அந்த மாடு வளர்க்கின்ற விவசாயிகள் அவங்க என்ன சொல்லுவாங்க, எத்தனை வருஷமா நாங்க இதே ரேட்டு கொடுத்துட்டு இருக்கிறது அப்படின்வாங்க. அவங்க கேட்கறதும் வாஸ்தவம் தானே. தங்க விலை ஏறுது, மற்ற எல்லா விலையும் ஏறுது, பருப்பு விலை ஏறுது, தக்காளி வெங்காயம் ரேட்டு மட்டும் தான் ஏறல. அதான் தக்காளி வெங்காயம் பூண்டு மட்டும் அப்படியே ஏறி இறங்கினுக்குது. தக்காளி வெங்காயம் ஓகே, இதை மட்டுமே சாப்பிட்டு இருக்க முடியுமா? டெய்லி தக்காளி குழம்பு அப்படின்னா வீட்டுல அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, செஞ்சுட்டு போயிடுவாங்க, நமக்கு தானே பிரச்சனை. அதனால அப்ப அவங்க கேட்கறது நியாயம்தான். எல்லா வேலையும் ஏறி நிற்குது, நாங்க மட்டும் இந்த மாட்டு தீவனம் அதை சொல்லுங்க முதல்ல. நீங்க மேய்ச்சல் நிலைமை கிடையாது,
அப்போ தீவனம் விலை ஏறுது, பாலுக்கு மட்டும் நீ இதே விலை கொடுத்தா என்ன பண்றது அப்படின்வாங்க. சரி, அவங்களுக்கு வந்து லிட்டருக்கு 1 ரூபா 2 ரூபா ஏத்தணும் அப்படின்னு சொன்னா பால் விலையை ஏத்தணும். அவங்களுக்கு 1 ரூபா 2 ரூபா ஏத்தி கொடுத்துட்டு பால் விலையை ஏத்தாம இருந்தா அந்த நஷ்டம் எங்கேருந்து வரும்? நம்ம காசு தானே. சோ தொழில் துறையை ஊக்குவிக்க வேண்டும், வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மானியம் அப்படின்றது குறையும், கல்வி கடன் தள்ளுபடி செய்ய வேண்டியது குறையும். அடுத்தது வேலைக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா கன்சப்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அவன் 4 சாமான் வாங்குறான் போது அது உற்பத்தி அதிகமாகும், ஜிஎஸ்டி வருவாய் வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இதுல கான்சென்ட்ரேட் பண்ணல அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் ஒரு காலத்துல ஊபி பீகார் அப்படின்னு நம்ம நக்கல் பண்ணியிருந்தோம், இன்னும் ஒரு 5 வருஷத்துல அவங்க நம்மளை பார்த்து நக்கல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே சார். சார் அடுத்ததாக உங்கள் டெய்லி பஞ்ச் சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. அதாவது கடைசியில் 2 விக்கெட் போயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு ஒரு ஸ்டோரி அழகாக சொன்னீங்க. என்னதான் நீ பவர் பிளே அடி தும்சம் பண்ணாலும் கடைசியாக நீ 2 விக்கெட் போயிடுச்சுன்னா உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு. இது எதற்கான உதாரணமாக நீங்கள் கொடுத்தீங்க? இல்லப்பா, அந்த இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல முதல்லயே 3 விக்கெட் போயிடுச்சு. அதாவது சரி, கிரிக்கெட்டை தள்ளி வச்சுட்டு அரசியலுக்கு வருவோம். இப்போ பாருங்க, கேஎன்ஆர் அவர்களுக்கு எதிரான அந்த இடியிலேருந்து வந்த இது எஃப்ஐஆர் போட சொல்லி கோர்ட்டில் தீர்ப்பு வந்துருச்சு. இன்னி வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போற மாதிரி தெரியல. இன்பதுரை அவர்கள் சைட்லேருந்தும் இடி சைட்லேருந்தும் கேவியட் ஃபைல் பண்ணிட்டாங்க, எங்களை கேட்காம நீங்க எந்த ஆர்டர்ஸும் பாஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க உஷாரா கொண்டு போய் கேவியட் ஃபைல் பண்ணிட்டாங்க. இவங்க போவாங்களா? ஏன் இவ்வளோ டிலே பண்றாங்க? இப்போ அவங்க கேவியட்டும் ஃபைல் பண்ண பிறகு இப்போ இவங்க கேஸுக்கு நாளைக்கே போறாங்க, இன்னி வரைக்கும் போன மாதிரி தெரியல, நாளைக்கு போறாங்க அப்படின்னு வச்சுப்பாங்க. அப்போ வந்து இல்லை, இவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும், அப்புறம் இவங்க ரிப்ளை சப்மிட் பண்ணணும், இதெல்லாம் இருக்குது. அப்படியே 1 வாரம் 2 வாரம் தள்ளி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அங்க கேவியட் ஃபைல் பண்ணதோட இல்லாம இங்க வருவார் அண்ணன் இன்பதுரை. என்னங்க நீங்க விரைவாக வழக்கு பதிய வேண்டும், விரைவாக விசாரணை முடிக்க வேண்டும் சொன்னா இவங்க ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. விரைவுக்கு டைம் இதே இல்லையா? கேட்பாங்களா? மாட்டாங்களா? அப்ப போய் என்ன சொல்வாங்க? அப்ப வேற வழியில எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுன்னு முடிவுக்கு வந்துட்டாங்களா? அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்காக எவ்வளோலாம் வந்து ஃபைட் பண்ணாங்க. கடைசியில வந்து பதவி வேணுமா பெயில் வேணுமான பிறகுதான் அவர் பதவியை விட்டு வெளில வந்தார். ஜெயிலில் இருக்கும்போது கூட அமைச்சராகவே இருந்தார், இலாகா இல்லாத அமைச்சராக. பொன்முடி அவர்கள் ரிசைன் பண்ணணும் போதுதான் அவரும் சேர்ந்து ரிசைன் பண்ணாரு. அது வரைக்கும் அவர் அமைச்சராக தான் இருந்தாரு. நம்ம கட்சியிலே இத்தனை வருஷமா இருக்காரு, அவருக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா? போற பார்த்தா எஃப்ஐஆர் போட்டுருவாங்க போல. இதே எஃப்ஐஆர் போட்டாங்க அப்படின்னு சொன்னா இடி சும்மா இருப்பாங்களா? இதுக்காகத்தானே அவங்க வெயிட் பண்ணி இருக்கிறாங்க. இப்போ இதுல இன்னொன்னு 2 விஷயங்கள். அதாவது 25ல் நடந்த ஒரு சர்ச், அதுல கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள், அந்த கேஸ் ஒண்ணு இல்லாம ஆயிடுச்சு. அப்போ அந்த ஆவணங்களை திருப்பி கொடுக்காம இவங்க வச்சிருக்காங்க, அதை வச்சு இந்த மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாருங்க இப்போ வந்து யார் யாரு என்னென்ன அப்படின்றதெல்லாம் லீக் ஆயிடுச்சு. அவங்கெல்லாம் அந்த போனை அப்படியே வச்சிருப்பாங்களா? டெஸ்ட்ராய் பண்ணிட மாட்டாங்களா? எவிடன்ஸே இருக்காது அப்படின்னு. சரி, ஒவ்வொன்றா வருவோமா? இப்போ சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. ஒரு சர்ச், நீங்க வந்து போயிட்டு ஒரு இடத்த சோதனை பண்றீங்க, உங்களுக்கு சில எவிடன்ஸ் கிடைக்குது. சப்போஸ் அந்த சர்ச் வந்து வாரண்ட் இல்லாம நீங்க போய் சர்ச் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தப்பு இல்லையா? அது வாரண்ட் இல்லாம ஒரு இடத்துல போய் இது பண்றது. அப்புறம் கோர்ட்ல ப்ரூவ் பண்ணிடுறாங்க, ஐயா வாரண்ட் இல்லாம இவங்க பாட்டுக்கு உள்ள வந்துட்டாங்க திறந்து வச்ச வீட்டுல அப்படின்னு நீங்க சொன்னாலுமே சர்ச் ஒன்னா தப்பு, ஆனா அந்த எவிடன்ஸ் வேலிட் அப்படின்ட்டாங்க. அமெரிக்கால வந்து என்டையர்லி டிஃபரெண்ட். இப்ப அந்த எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அது எங்கிருந்து வந்ததுன்றது முக்கியம். நீங்க வந்து ஒரு எவிடன்ஸை எங்கிருந்தோ தெரியாம எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளவு பெரிய எவிடன்ஸா இருந்தாலும் செல்லாது. ஜோ பைடன் இருக்காருல்ல, அவருக்குள்ள ஹண்டர் பைடன் லேப்டாப் அப்படின்னு ரொம்ப ஃபேமஸா சொல்லுவாங்க. அதுல என்னென்னவோ மேட்டர் இன் தி சென்ஸ் தஸ்தாவேஜ் டாக்குமெண்ட், நீங்க வேற மேட்டர் நினைச்சுக்காதீங்க, அது கூட இருந்ததா சொல்றாங்க. இது வந்து FBI கிட்ட ஒரு காப்பி போதுங்க. எப்படி போகுதுன்னு கேட்டீங்கன்னா, யாரோ ஒருத்தர் ஒரு சர்வீஸ் சென்டர்ல வந்து இந்த மாதிரி என் பேர் ஹண்டர் பைடன், இது வந்து தண்ணியில நஞ்சிச்சு, நீங்க வந்து இதை ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். அவரும் ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாராம். வெயிட் பண்ணி பாக்குறாரு, என்னங்க ஒருத்தரும் வர காணமே, அந்த ஆள் வந்தவன் வந்து போன் நம்பர் கூட கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, என்ன இது, இப்ப இதுக்கு யார் காசு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாராம், FBI கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டாராம். சோ அப்ப சோர்ஸ் கரெக்ட் ஆயிடுச்சு. ஆனா யாரோ கொண்டு வந்து கொடுத்தாங்கல்ல,
அவருக்கு அந்த லேப்டாப் எப்படி கிடைச்சது? அவர் எங்கேயாவது ஆட்டையை போட்டிருக்கலாம். ஆனால் இப்போ இந்த சர்வீஸ் சென்டர்ல இருந்து வந்ததுன்றதுனால இட் இஸ் லெஜிட்டிமைஸ்டு. ஆனா எஃபிஐல வந்து இது வரல அப்படின்றத கதை விட்டு இருந்தாங்க பைடன் பீரியட்ல. ரைட்டு, நம்ம பிள்ளைக்கு நாம தானே செய்யணும் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணாங்க போல இருக்கு. இப்போ ஒரு பதவி வந்த உடனே அதை விட்டாரு. சரிப்பா, அவ்வளவுதான், தோத்து போட்டான், இனிமே அதை வச்சு என்ன பண்றது அப்படின்னு. அங்க வந்து அந்த ஆரிஜின் ஆஃப் த எவிடன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அமெரிக்கால. பட் இங்க என்ன சொல்றாங்க, நீ தப்பு பண்ணி புட்டு எவிடன்ஸ் கட்சிதுன்னு சொன்னா ப்ராப்பர் ப்ரொசீஜர்ல வரல, அதனால வந்து இது செல்லாது சொன்னாங்களா. 2 வருஷம் கழிச்சு பெனால்ட்டி போட்டா செல்லாதுன்னு கோர்ட்டுக்கு போய்க்கிறாங்களா தாவேகால. அதெல்லாம் இங்க நடக்காது. தப்பு பண்ணிக்கிறல்ல, எவிடன்ஸ் இருக்குல்ல, அப்போ எவிடன்ஸ் செல்லும். சர்ச் பண்ணா இன்வேலிடு, ஆனா எவிடன்ஸ் செல்லும் அப்படின்ட்டாங்க. ஸோ இவங்க வந்து அந்த அந்த கேஸ்ல கிடைச்ச எவிடன்ஸ், அதனால இது எப்படி அப்படின்றதெல்லாம் செல்லாது. நம்பர் 1. அடுத்தது பாருங்க, அது வந்து யார் யாரு என்னென்ன அப்படின்றதெல்லாம் வெளில வந்துச்சு. அந்த போனை வச்சிட மாட்டாங்களா அப்படின்னா, இவங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல விக்ரம். இப்போ அவங்ககிட்ட ஒரு ஃபோன் இருக்குது, அதுல வந்து இமெயில் இருக்கும், வாட்ஸ்அப் இருக்கும், ஃபேஸ்புக் இருக்கும், டிண்டர் இருக்கா? பயப்படாத, வீட்டில் பார்க்க மாட்டாங்க, சொல்லு. இதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கேன். நீ இப்போ உன் போனை உடைச்சு போட்ட அப்படின்னா இதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? மெட்டால வச்சிருப்பாங்க எல்லாம் கொத்தா. நீ யார் யாருக்கெல்லாம் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்த, யார் யாருக்கெல்லாம் சொல்லு விட்டு நீ சேட் பண்ணன்றதெல்லாம் மெட்டால இருக்கும். உன் போனை ஒன்னா நீ உடைச்சு போடலாம், அது அப்படியே இருக்கும். உன்னுடைய நம்பர் தெரிஞ்சிருச்சு, உன்னுடைய யூசர் ஐடி தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. அண்ணன் மார்க் சக்கரபக்கு அப்படியே கொத்தா கொண்டு குத்துருவாரு. அதே மாதிரி தான் இப்போ வாட்ஸ்அப், அதுவும் அண்ணன் சக்கரபக்கு தானே கண்ட்ரோல்ல இருக்குது. நீங்க இதை உடச்சு போட்டீங்கன்னா, அதாவது இந்த ஒரு இதுல போண்டாமணி சொல்லாரு, அண்ணே இந்த கல்யாணத்தை நிறுத்தணும், எப்படி சீப்பு ஏதோ இதுன்னு ஒழிச்சு வச்சிட்டே அப்படின்னு தெரியுமா வடிவேலு கிட்ட. அந்த மாதிரி தான் போனை உடச்சிட்டு போங்க. அந்த இதெல்லாம் வந்து வாட்ஸ்அப் இதுல இருந்து அவங்க எடுத்துருவாங்க. சரி, இவ்வளவு நாளா எடுக்காம வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஃப்ரம் வாட் ஐ கேதர், இடி வந்து அவங்க கிரவுண்ட் ஒர்க்கை பக்காவா பண்ணியிருக்காங்க. தே ஆர் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் எஃப்ஐஆர். எஃப்ஐஆர் மட்டும் ரெஜிஸ்டர் ஆயிட்டும், அதுக்கப்புறம் இருக்குது பாருங்க. ஏன்னா இது வந்து ஒரு ரொம்ப சென்சேஷனல் ஆகிவிட்ட ஒரு விஷயம். ஒன்று கவனிச்சிங்களா விக்ரம், இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துனுக்குது, நாமெல்லாம் சொல்லி நிற்கிறோம், என்ன அதிமுக பாஜக சைலண்ட் ஆகுறாங்க, இது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்க வேணாமா அப்படின்னு கேட்டுனுக்கிறோம். நானே நிறைய கேட்டிருக்கேன். திமுக சைட்லயும் இதை வந்து பெருசா இது பண்ணலையா? கவனிச்சிங்களா? கொந்தளிக்கவே இல்லை. ஏதோ முதலமைச்சர் ஏதோ அந்த ஒரு இதுல பேசினாரு, அப்புறம் கவிதாயினி கனிமொழி அவர்கள் ஏதோ பேசினாங்க, எங்க அண்ணன் RS பாரதி இவரை கூட்டு வச்சு ஏதோ பேசினாரு, கேஸ் போட்டவங்களே வந்து வருத்தப்படும் வகையில் நாங்கள் சட்டத்துடன் சந்திப்போம் அப்படின்னு ஏதோ சொன்னாரு. அத்தோட விட்டாங்களே தவிர 2 சைட்லயுமே இதை பெருசா எடுத்துக்கல. 2 பாசிபிலிட்டி பார்க்கலாம். ஒண்ணு வந்து இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு, ஆனா நான் அப்படி நினைக்கல. இது வெறும் ட்ரெய்லர் தான். இப்பவே எதுக்கு எல்லாத்தையும் இதுல காமிச்சிடணும், பின்னாடி மெயின் பிக்சர் வரப்போகுது. அதாவது இது வந்து லீக் ஸ்டேஜ், இங்கேயே நம்ம எல்லா இதையும் இறக்கிற வேணாம். அங்க அது என்னது எலிமினேட்டர் அந்த இது இருக்கு இல்லையா, அங்க குவாலிஃபயர், அங்க நம்ம ஆட்டத்தை காமிப்போம் அப்படின்னு 2 தரப்புலையும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோன்னு டவுட்டா இருக்கு. புரியுதுங்களா? ஏன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் வரப்போகுது. அப்ப நம்ம இதை பெருசாக்குவோம். இப்பல இருந்தே பெருசாக்கிட்டாங்கன்னு சொன்னா கிளைமேக்ஸ்ல தாங்க பில்டப் வேணும். ஆரம்பத்துல இருந்தே பில்டப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சொதப்பிடும், லேக் விழுந்துரும் இல்லையா? சோ அதனால என்டிஏ சும்மா இருக்காங்களோன்னு இப்பதான் எனக்கு திடீர்னு ஒரு ஞானோதயம் வந்திருக்கு. இனியோ இது வந்து ரொம்ப சுறுசுறுப்பா போகுதுன்னு நினைக்கிறேன். 2 விக்கெட்டா அப்படின்னு கேட்டீங்க, விடுங்க, அவங்க எத்தனை விக்கெட் ஒன்னா எடுப்பாங்க. அவங்கன்னு ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்காங்கல்ல, ஒவ்வொரு டீம் சொல்றேன், கிரிக்கெட் டீம் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த இனிஷியல் ஓவர்ஸில் அடிக்கிறதுன்றது, அதுக்கப்புறம் நடுவில் இல்லை மிடில் ஓவர்ஸில் அடிக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்தது, அப்புறம் கடைசி ஓவரில் அடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது ஒவ்வொரு சீசனுக்கு மாறி மாறி வரும். அந்த மாதிரி பாஜக வந்து எலெக்ஷனுக்கு ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி வந்து இப்போ வந்து அவங்க ஸ்லாக் ஓவர்ஸில் விக்கெட் எடுப்பது அப்படின்ற மாதிரி டெல்லி, சத்தீஸ்கர் அப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அந்த டெம்ப்ளேட் தான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதான் சொன்ன 2 விக்கெட் எடுப்பாங்களா அப்படின்னு பார்க்க தானே போறோம். எஃப்ஐஆர் வரட்டும், அதுக்காக தான் வெயிட்டிங். இல்லை இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு எப்போ போறாங்க அப்படின்னு பார்ப்போம். இனியும் டிலே ஆகினே இருக்குது. தப்பு இல்லையா? அண்ணன் பாவம் இல்லை, நம்ம கட்சியில் எத்தனை வருஷமா இருந்திருக்காரு. டக்கு புக்குன்னு அங்கே போயிட்டு உடனே ஒரு ஸ்டே வாங்கிட்டு வர வேணாமா? அப்புறம் இங்கே போயிட்டு நீங்கள் எஃப்ஐஆர் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு ப்ரெஷர் கொடுத்து அடுத்த நாளே எஃப்ஐஆர் பண்ணணும்னு சொன்னால், இங்கே பண்ணி முடிச்சு டிங்குன்னு நீங்கள் அங்கே ஏற்றின உடனே டங்குன்னு
என்ன நடக்க போதோ தெரியல, விடுங்க. ஐபிஎல் ஆரம்பிக்க போது, இந்தியன் பொலிட்டிக்கல் லீகும் ஆரம்பிக்க போது, ஒன்னு பயங்கர டஃப் காம்படிஷன் கொடுக்க போறாங்க. இதை பார்க்கறதா அதை பார்க்கறதான்னு தெரியாம முழிக்க போறோம் நம்ம. ஸோ அதே மாதிரி இந்த வாரம் வந்து ஒரு 2 மிகப்பெரிய ஸ்பீச். ஒன்று வந்து விஜய் அவர்களோட ஸ்பீச் பார்த்துருப்பீங்க. அடுத்து இந்த பக்கம் சீமான் அவர்கள் வந்து வேட்பாளர் அறிவிச்சு அவரோட ஸ்பீச்சை பார்த்துருப்பீங்க. எப்படி பார்க்குறீங்க 2 பேர்த்தோட ஸ்பீச்சையும்? ஏங்க, சீமான் அவர்கள் ஸ்பீச் வழக்கமா பேசுற ஸ்பீச். அவர் 234 தொகுதியிலும் ஆளை நிறுத்துவாரு. ஆனா எதுலையும் யாரும் ஜெயிக்க மாட்டாங்க, எந்த இடத்துலையும் ஜெயிக்க மாட்டாங்க. ஜெயிக்கணுன்றதுக்காகலாம் அவர் அரசியல் நடத்தல. அவர் அரசியல் வந்து தனி பாணியில போட்டிருக்காரு. அதனுடைய நோக்கம் வேற. அதனால அவர் விட்டுருங்க. அவர் வந்து நான் சீரியஸ் கண்டென்டர். விஜய் வந்து சீரியஸா இருக்கின்ற ஒரு நான் சீரியஸ் கண்டென்டர். அப்படிதான் நான் பாக்குறேன். நானும் வந்து அது எப்படின்னா, அந்த வடிவேல் சொல்றாரு, நானும் ஒரு வடிதான், நானும் ஜெயிலுக்கு போறேன் அந்த மாதிரி தான் நான் வந்து தாவேகாவை பாக்குறேன். அப்படியே அடிச்சு விடுறாங்க. பின்ன பஸ்ல கண்டக்டர் விசில் ஊதுறதெல்லாம் வந்து உங்க கட்சியோட வெற்றின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? இந்த அளவுக்கு தான் இருக்குது அவங்க கட்சி. ஒரு எமோஷன் எல்லாம் காமிச்சு நிற்கிறாங்க. இந்த சினிமா மாதிரியே பண்ணி நிற்கிறாங்க. ரொம்ப சோகா இருக்குது. பட் இதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க? நான் வெளில வரமாட்டேன், நான் மக்களுடனே இருப்பேன். பனையூர்ல தானே இருக்கீங்க நீங்க, அதை விட்டு எங்க வந்தீங்க? மக்கள்லாம் வந்து எனக்கு ஓட்டு போடணும். வீட்டுல ஒரு விஜய் இருக்காங்க அப்படின்னா ரைட்டு, அப்ப அவங்களுக்கே ஓட்டு போட்டுக்கிறேன், நீங்க வராதிங்க. எங்களை தவிர இங்க வேற யாரும் இல்லை, நாங்க தான் அரசியல்ல அடுத்து வரப்போறோம். திமுக தவிர எங்களுக்கு திமுக தவிர யாருமே இல்லை, அதிமுக பாஜக எல்லாம் கட்சியே இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. அது உங்க சௌகரியம். ஆனா எது உண்மைன்றது எலெக்ஷன் அன்னைக்கு ஜனங்க இந்த விரல மைய வச்சுட்டு இந்த விரல ஒரு குத்திட்டு வருவாங்கல்ல, அப்ப தெரியும் விசில் என்ன ஆகுது அப்படின்னு. இது ஒரு ஸ்பீச் நீங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏதோ எழுதி வச்சதை அவர் படிச்சுட்டு போறாரு. அவ்வளவு சினிமாவில் எப்படி ஷூட்டிங்ல அவ்வளவுலாம் பேப்பர் இல்லாம டைலாக் படிச்சிருப்பாரு அவரு. இங்கேயே பேப்பர். இது அரசியல் அப்படின்றது நீங்க என்ன ஒன்னா பேசலாம் வைக்கிறோம். சினிமால வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர் என்ன எழுதி கொடுத்துக்கிறாரோ அதை தான் பேசணும் இல்லையா? மாத்தி பேசிட்டா டைரக்டர் ஹீரோனும் போது ஒன்றும் சொல்ல முடியாது, டப்பிங்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனாலும் அதுதான் இருக்கணும். அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன டைலாக் சொல்றாரோ 1-2 வார்த்தை மாறினாலும் அதுதான் இருக்கணும். அரசியல் இது கிடையாது. நாங்க உங்களுக்கு என்ன செய்ய போறோம், நான் உங்களுக்காக என்ன பண்ண போறேன், என்ன ஃபீல் பண்றேன், நீங்க என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், இதை சொல்றதுக்கு எழுதி வச்ச பேப்பர் என்னத்துக்கு? இப்படியே பேசினுக்கிறாரு. இதை போய் ஒரு ஸ்பீச், இதை பத்தி உங்க கருத்து என்னன்னு கேட்டு நீங்க என்ன அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சிட்டு இதை கேள்வி கேட்கறீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ நம்ம டெல்லியில் நம்ம ஏஐ சமிட் நடக்கும்போது சில விஷயங்கள் காங்கிரஸ் இப்போ வந்து இளைஞரணி காங்கிரஸா இருக்கக்கூடிய ஹெட்டா இருக்கக்கூடியவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னதான் விஷயம் நடந்தது சார் அங்க? அதாவது ஏதோ பனியனோட போனாங்களாம். அதாவது உலக நாடுகளில் இருந்து ஏராளமான பேர் வந்திருக்காங்க, உலக தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க, பல நிறுவனங்கள் வந்திருக்கின்றன. அகிலேஷ் யாதவே வந்து காரி துப்பிக்கிறாரு. என்ன இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க? அவங்க கட்சியில் இருக்கவங்களே காரி துப்பியிருக்காங்க. இது வந்து ஒரு உலகளாவிய குளோபல் ஈவெண்ட். இந்த இடத்துல இந்த மாதிரி அசிங்கம் பண்றதா அப்படின்னு. சரி, ராகுல் காந்தியோடைய கண்ட்ரோல்ல இருக்க காங்கிரஸ் கட்சிக்கிட்ட நீங்க வேற எதை எதிர்பார்க்க முடியும்? இந்தியாவை எந்த இடத்துலலாம் அசிங்கப்படுத்தலாமோ அப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு அவரு, அதாவது எனக்கு ஓட்டு போடல, இந்த ஜனங்களை நான் எப்படிலாம் அசிங்கப்படுத்துறேன் பார் அப்படின்னு வந்து முடிவெடுத்துட்டு சுத்திட்டு இருக்காரு அவர். இன்னைக்கு வந்து ஒரு நாய் சைனீஸ் ரோபோ அதை கொண்டு வந்து வச்சு ஒரு யூனிவர்சிட்டியில ஆர்வ கோளாறுல ஏதோ பண்ணிட்டாங்க. நந்தன் நிலக்கேனி அவர் அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில இருந்தவர். அதுக்கப்புறம் அந்த ஆதாருக்கு அவர் தான் இதுவா வந்தவர். அவர் ஒரு இன்சிடென்ட் சொன்னார். இதை பத்தி யாருமே பேசல. அதாவது இந்த எல்லாத்துக்கும் ஏ அப்படின்னு இது பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பால் உற்பத்தி அது இது அந்த சப்ளை செயின் இதுக்கெல்லாம் அப்படின்னும் போது பிரைம் மினிஸ்டர் அவர்கிட்ட கேட்குறாரு, என்னங்க நீங்கள் இதுக்கெல்லாம் பண்ணி நிற்கிறீங்க, விவசாயிக்கு பண்ணுறீங்க, தொழிலாளர்களுக்கு பண்ணுறீங்க, மாணவர்களுக்கு பண்ணுறீங்க, இந்த மாடெல்லாம் அதுக்கு வந்து வாயே பேச முடியாது, அதுக்கு ஏதாவது பண்ண முடியாதான்னு கேட்டாராம். சிரிப்பு தான் வரும். ஏன்னா மாடுக்காக பேசுறது இங்க அண்ணன் சீமான், அவரு காமெடி, ஆனா இவர் சீரியஸா கேட்டிருக்காரு. இதை பார்த்த உடனே தான் நந்தன் நிலக்கேனி அவர்களுக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க ஒரு பெரிய பண்ணை வச்சிருக்கீங்க, ஒரு சின்ன அளவில் ஒரு 50 மாடு வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது 50 மாட்டையும் தினைக்கும் போயிட்டு என்னப்பா எப்படி இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க முடியாது. வியாதி வந்தது அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் சிவியரா போன பிறகுதான் வந்து ஏன் இது வந்து சொன்னீங்க நிக்குது, தீனி எடுக்கமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்ப அதுக்கு முன்னாடியே அதை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்றதுன்னா அங்க ஏஐ கொண்டு வந்துக்கிறாங்க நம்ம நாட்டுல. அந்த மாடுகளை வந்து ட்ராக் பண்ணி அதனுடைய அந்த பிஹேவியர்ல ஏதாவது சேஞ்ச் தெரியுதா, சாப்பிடாம இருக்குதா, இல்ல ஒதுங்கி நிற்குதா, இல்ல டெம்பரேச்சர் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குதா, இதெல்லாம் பார்த்து அந்த நோய் வந்ததுன்னா இமிடியட்டா அதை கண்டுபிடிச்சு அதுக்கு வைத்தியம் பண்ற மாதிரி ஏஐ டெவலப் பண்ணிக்கிறோம் நம்ம. இதை பத்தி யாராவது பேசினாங்களா?
எல்லாம் சொல்றாங்க என்னங்க இப்ப அந்த சர்வம் ஏஐ அப்படின்றத வச்சுட்டு பாருங்க இது வந்து சேலரி கிரெடிட்டட் அப்படின்னு சொன்னா சம்பளம் கடன் வரவு வைக்கப்பட்டது. ஏன்னா கிரெடிட்னா அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா? கரெக்டுங்க, இனிஷியலா அப்படிதாங்க இருக்கும். யாருமே வந்து எடுத்த உடனே பெருசா பண்ணிட மாட்டாங்க. நீங்க சொல்றீங்களே, நான் அதை ஏற்கனவே சொன்ன அந்த ஏஐ உதாரணம் சொன்னேன். இந்த ஏஐய ரொம்ப சூப்பரா வந்து நீங்க முட்டாளாக்க முடியும். நான் பண்ணியிருக்கேன், என்னாலேயே பண்ண முடியுது அப்படின்னும் போது அப்ப கைதேர்ந்தவர்களால இதை பண்ண முடியாத? தாராளமா பண்ணலாம். அதுலயும் இப்ப வந்து இந்த மாதிரி ஏஐ ஹேக்கர்ஸ், இந்த மாதிரி தொழில் வல்லுநர்கள் இவங்கள என்ன பண்றாங்க, காம்ப்ளெக்சிட்டியை நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அதனுடைய அக்யூரசி 0% அப்படின்னு சொல்றாங்க. சும்மா அப்படியே நம்ம கேட்டு போனீங்கன்னா அப்படி நீங்க வந்து சுத்து முத்து இப்போ அந்த கோர்ட்ல வக்கீல் எல்லாம் பாத்தீங்கன்னா நீ சாப்பிட்டியா அப்படின்னா நீங்க டக்குன்னு பதில் சொல்லிடுவீங்க. ஒரு பக்கத்துக்கு ஏதோ ஒரு சொல்லி இதுல இருந்து நான் என்ன சொல்றேன், நீ இதை சாப்பிடல அதை தான் சாப்பிட்டேன்னு சொல்றேன், இப்படி நான் லிங்க் பண்ணி கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். கடைசியில இருக்கிறதா உங்களுக்கு நிற்கும். மேல நான் என்னென்னவோ ஊடால அந்த லீடிங் கொஸ்டின், லோடட் கொஸ்டின் சொல்லுவாங்க, அதையெல்லாம் விட்டுவிட்டு கடைசியில ஏதாவது உடனே நீங்க மாட்டிப்பீங்க. அந்த மாதிரி காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் ஆக ஏஐயோடைய ஃபெயிலியர் ரேட் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகினது 0% வரைக்கும் போயிடுச்சு அப்படின்றாங்க. சமீபத்தில் ஏஐ வந்ததுனால இந்த கோடிங் வேலையே போயிடும் அப்படின்னு சொன்னதுக்கு இன்னொரு கான்ஸ்பிரசி தியரி மாதிரி ஒன்று சொல்றாங்க. என்னன்னா, இப்ப அமெரிக்கால ஏஐ கம்பெனிகளுடைய வளர்ச்சி அப்படின்றது பயங்கரமா இருக்கு. அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியா இருந்தாலும் அதுல இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா இருக்கு, அப்படியே குவிஞ்சு நிற்குது. இதுக்கு என்ன சொல்றாங்க, இந்த சிப்பு கம்பெனி இவங்க ஏஐ கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களாம். அந்த ஏஐ கம்பெனி என்ன பண்ணுவாங்களா, அதுக்கு அந்த கிளவுட் ஸ்டோரேஜ் அது இதெல்லாம் வேணும் இல்லையா, அதுக்கு அவங்க வந்து அங்கே கொண்டு போயிட்டு அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களாம். அவங்க இன்டர்ன் என்ன பண்ணுவாங்களா, அப்போ அதுக்கு ப்ராசஸிங் கிளவுடு ஸ்டோரேஜ் இருக்குல்ல, அதுக்கு சிப்பு வேணும் இல்லையா, அவங்க கொண்டாந்து சிப்பு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களாம். இவங்க அங்கே இங்கே இப்படியே சுற்றி ஒரு பலூன் மாதிரி ஊதி நிற்குது. இதுல வந்து காசு பார்க்கறதுன்றது நடக்காது. இப்படியே இவனுங்க வந்து அந்த எம்எல்எம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஊதி வச்சு நிற்கிறாங்க. என்னைக்கு இந்த பபிள் பஸ்ட் ஆக போகுதுன்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் எழுதிட்டு வந்தாங்க. இப்போ இந்த மாதிரின்னு சொன்ன உடனே இந்த டெக் கம்பெனிகளுடைய ஸ்டாக் எல்லாம் விழுந்துருச்சு. ஸோ அந்த பபிள் அப்படின்றத மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி கதை விட்டுனுக்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்து நிறைய பேர் இப்போ எழுதிட்டு வராங்க, பேசிட்டு வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதனால நம்ம வந்து இப்போ இனிஷியல் ஸ்டேஜ், ஒரு காலத்தில் சைக்கிள் கேரியரில் வச்சுட்டு போயிட்டு தான் நம்ம ராக்கெட்லாம் லான்ச் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு எப்படி இருக்கும்? கம்ப்யூட்டர்னா என்னன்னே தெரியாமல் இருந்தோம். இதே கம்யூனிஸ்டுகள் வந்து கம்ப்யூட்டர் இங்கே வரக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணாங்க, வேலை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அவங்களே கம்ப்யூட்டர் வச்சுன்னு தான் வந்து உண்டிக்கு பதிலாக, ஏன்னா 5 கோடி 10 கோடி வந்தது அப்படின்னா எதை வச்சு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுவீங்க? கம்ப்யூட்டர் ஒன்றும் இல்லையா, அப்படி வச்சுக்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம சாஃப்ட்வேர்ல பெரிய அளவில் இருக்கும், ஹார்ட்வேர்லையும் வந்திருக்க வேண்டியது, பட் ஒரு சிலருடைய தவறான பாலிசி, பட் அதை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், வந்து சீக்கிரமே இது சரியாயிரும். அதனால இந்தியாவை அசிங்கப்படுத்தணும் அப்படின்றது காங்கிரஸுக்கும் முக்கியமா ராகுல் காந்தி அவர்களுக்கும் இருக்கின்ற ஒரே நோக்கம். அவங்க அப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க. கூட இருக்கவங்களே காரி துப்பின்னுக்கிறாங்க, அதை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. துப்பினா தொடச்சிப்போம் அப்படின்னு அண்ணன் நாசா மட்டும்தான் சொல்லமா, அவங்க சொல்ல விடாதா? சார் உங்க அற்புதமான கருத்துக்களை இளையபாவோட பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.